கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் கூட விசேஷமாக சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்டால் கெட்டு போவாயா? நல்ல அருமையான ஒரு டாபிக். சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டால் கெட்டு போவீர்களா, அல்லது நல்லவர்களாக மாறுவீர்களா, இல்ல கெட்டவர்களாக மாறிவிடுவீர்களா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிற அளவில் அந்த வார்த்தை காணப்படுகிறது. சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்டால் கெட்டு போவாயா? சொல்லப்படும் வார்த்தைகளை, பிறர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டால் நீங்கள் கெட்டு போவீர்களா, அல்ல நல்லா இருப்பீர்களா? நல்ல அருமையான ஒரு வார்த்தை. சொல்ல வார்த்தைகளை, நிறைய பேர் வார்த்தைகளை பேசுவாங்க இல்லையா? அரிசியை கொட்டிவிட்டால் அள்ளிக்கொள்ளலாம், ஆனால் வார்த்தையை கொட்டிவிட்டால் அள்ளிக்கொள்ள இயலாதுன்னு சொல்லுவாங்க. ஆகையினால நாவால சுட்ட, அதாவது தீயால சுட்ட காயம் ஆறும், நாவால சுட்ட அந்த உள்ளார ஆறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள், உலகத்தான் கூட ஒரு வார்த்தை சொன்னால, சொல்லால் அடித்த சுந்தரி அப்படின்னு ஏதோ ஒரு வாசகம் பாட்டோ ஏதோ ஒண்ணு. அந்த வார்த்தை, இந்த வார்த்தைகள் எல்லாம் அதை கொட்டிட்டா மறுபடியும் அள்ள முடியாது பாருங்க. அதே வண்ணமாக சொல்லப்படும் வார்த்தைகள் எல்லாம் கேட்டா நல்லா இருப்பாயா, கெட்டு போவாயா? அதுதான் சொல்லப்படும் வார்த்தைகள் எல்லாம். இப்படி கோல் சொல்லுகிற வார்த்தைன்னு சொல்லலாம். கோல் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டால் கெட்டு போவாயா என்ற வார்த்தையாக காணப்படுகிறது. கண்களால காண்பதும் பொய், காதால கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லுவாங்க. நல்ல அருமையான ஒரு வார்த்தை இல்லைங்களா? ஆகவே நீங்க கேட்கிற சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்டால் கெட்டு போவீர்களா? நல்ல அருமையான ஒரு டாபிக். பிரசங்கின் புஸ்தகம், த எக்லிசியா, புக் ஆஃப் எக்லிசியா, சாப்டர் 7 verse 21-22 words. பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21-22 வார்த்தைகளை கவனிங்க. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். அநேக தரம் நீயும் பிறரை நிந்தித்தாய் என்று உன் மனதுக்கு தெரியுமே. 21ஆம் வசனத்துல சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் வித்தியாசமா இருக்குது பாருங்க. உன் வேலைக்காரன் உன்னை நிந்தித்ததை கேள்விப்பட வேண்டியதாகும். சொல்லப்படும் வார்த்தைகள் எல்லாவற்றையும் கவனியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, பிறரை குறித்து தாங்கள் உத்தமர்கள் என்று நிரூபிப்பதற்காக நாங்கள் ஒன்றும் தவறு செய்யவில்லை, நாங்கள் உண்மையானவர்கள், பொய் சொல்லாதவர்கள், உத்தமர்கள், உண்மையானவர்கள் என்று சொல்லி நிரூபிப்பதற்காக மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எடுத்து யூதாசு மாதிரியே காட்டிக்கொண்டே இருப்பாங்க, காட்டி கொடுப்பாங்க, எடுத்து காட்டுவாங்க, சொல்லி காட்டுவாங்க, அவங்க மேல குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள குறித்தியே டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லலைன்னா சிலருக்கு தூக்கம் வராது, ஆகாரம் புசிக்க இயலாது, அவர்கள் நிம்மதியா இருக்க கூட இயலாது. பார்த்துங்க, அந்த அளவுல அவங்களுடைய வாழ்க்கை அமைந்து விடும். சிலருடைய வாழ்க்கை மாற்றவே இயலாது. அவர்களை தீமை செய்ய பழகினவர்கள் நன்மை செய்வதற்கு அவர்களை மாற்ற முடியாதாம். ஏனென்றால் பைபிள் அதை தான் சொல்லப்படுகிற பார்க்கிறோம். ஆகவே சொல்லப்படும் வார்த்தைகளை கவனியாதே. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, மாமியார் மேல மருமக சொல்லுவாங்க, மருமக மேல மாமியார் சொல்லுவாங்க, மருமக மாமனார மாமியாரு அப்படியே தூசிப்பாங்க பாருங்க. வாழ்ந்த இடத்தை விட புகுந்த இடத்துல நல்லா இருக்கிறோம், வாழ்க்கை நல்லா இருக்குது, நல்ல கனவை, நல்ல வீடு வாசல், நல்ல வசதி வாய்ப்புகள், ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்ல மாட்டாங்க. இங்க இருந்து இவங்க வீட்டுல எல்லாவற்றையும் அவங்க வீட்டுல தெருவில் அநேக இடங்கள்ல உட்கார்ந்து பேசுவாங்க. எதுக்குதான் பேசுவாங்கன்னு தெரியல. ஆனா ஒன்று சொல்றேன், அவங்களுக்கு அப்படி குறை சொல்லுகிறவர்கள் உங்களையே நீங்களே கெடுத்துக் கொள்ளுகிறீர்கள், உங்களுக்கே நீங்கள் கெட்ட பேர் வாங்கி கொள்ளுங்கள் என்று நினைத்து கொள்ள வேண்டும். அதை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பத்தை பற்றி நீங்க நிறைய சொல்லுங்களா, அந்த குடும்பத்துல நீங்க குடியிருக்கிறீங்க பாருங்க, நீங்க எவ்வளவு நல்லவங்க பாத்துங்க.
அதை கணக்கு போட்டுருவாங்க. நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா பார்த்துங்க. இவ்வளோ குறை சொல்றவா எல்லா அட்டகாசத்தையும் இவ தான் செய்வான்னு சொல்லி கணக்கு போட்டு உனக்கு பட்டம் பதிப்பு குடுத்துருவாங்க பார்த்துங்க. அதனால மறந்து விடக்கூடாது. ஆகவே சொல்லப்படும் வார்த்தைகளை நீ கேட்பாயானால் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடும். நீங்களும் கெட்டு போயிடுவீங்க. சொல்லப்படும் வார்த்தைகளெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு முறை ஒரு பெரிய படிப்பாளி, ஒரு ஞானி, அவரை பார்க்க 2 நண்பர்கள் வந்திருந்தாங்க. அந்த நண்பர்கள் வந்திருக்கிற நேரத்துல அந்த அறிவாளி ஞானியவருடைய மனைவி கூப்பிடுறாங்க, சைகையில கூப்பிடுறாங்க, வார்த்தையில கூப்பிடுறாங்க, கொஞ்சம் வந்து போங்க, அர்ஜென்ட்டா இப்படியா அப்படியான்னு ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்காங்க. இவரு கொஞ்சம் வந்துடுறோமா, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நண்பர்களை அனுப்பிச்சிட்டு வரேன். மடமடான்னு வந்தாங்க. ரொம்ப படபடன்னு பேசிட்டு சட்டுன்னு வீட்டுக்குள்ள போயிட்டு திடீர்னு வெள்ளன்னு மறுபடியும் வந்து ஒரு குடம் தண்ணி கொண்டாந்து அவர் தலைமையில ஊத்திட்டாங்க. அவருடைய கணவனுடைய தலைமையில. நண்பர்கள் எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருந்தாராம். என்னங்க அப்படின்னா, இப்ப இவ்வளவு நேரம் இடி இடிச்சுது, இப்ப மழை பெஞ்சிருக்கு, ஒன்னும் டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உட்கார வச்சாராம் நண்பர்களை. அந்த மாதிரியே சிலரு வார்த்தைகளை நம்ம கவனிக்க கூடாது. சில வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை கவனிக்கணும். பட் ஆகாத வார்த்தைகள் எல்லாம் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகவே 1 கொரிந்தியர் 12:18 தேவன் அவயவங்களை அங்கங்க வைத்தார். சபையில இருக்கிற நாம் ஒரே கிறிஸ்துவின் அவயவங்களா இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஒருவருக்கொரு கொலை சொல்லி, ஒரு பட்சித்து, ஒருவருக்கொரு விரோதமாக இருக்கக்கூடாது. நாம் எல்லாரும் ஒரு குடும்பத்தின் பிள்ளைங்க, ஒரு தகப்பன் பிள்ளைங்க, ஒரு சபையின் பிள்ளைங்க, ஒரே தேவனை வணங்குகிறவர்கள், வாழ்த்துகிறவர்கள். நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து அழகாக ஒரு அவயவம் வேதனைப்பட்டால் மற்ற அவயவம் வேதனைப்பட வேண்டும். ஆகையினால நீங்கள் ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஆகவே லேவியராகமம் புஸ்தகம் 19 லேவியராகமம், த புக் ஆஃப் லெவிட்டிஸ், லேவியராகமம் 19 லேவியராகமம் 19 என்னோடு கூட பைபிளை தயவு செய்து நீங்க திருப்பிக் கொள்ளும்படி அன்பா கேட்டுக்கொள்கிற லேவியராகமம் 19 கவனிங்க. உன் ஜனங்களுக்குள்ள அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பலிக்கு உடன்பட வேண்டாம், நான் கர்த்தர். அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லு. அங்கும் இங்கும் கோல் சொல்லி, குறை சொல்லி, குற்றங்களை சொல்லி, அபாண்டமான வார்த்தைகளை சொல்லி, குற்றவாளியாக விரோதங்கள், பகைகள், சண்டைகள், சச்சரவுகள், பிரிவுகள் உண்டாக்காத. தவறு அது. நான் கர்த்தர், நான் பார்க்கிறேன். பழிவாங்குதல் எனக்குரியது, பதில் செய்வது எனக்குரியது, பலன் தருவது எனக்குரியது. உங்களுடைய வேலை மன்னியுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. அதுதான் தேவன் சொல்லுகிற அருமையான ஒரு வார்த்தையா காணப்படுகிறது. ஆகவே வேத வாக்கியம் நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது. சொல்லப்படும் வார்த்தைகளை நீ கேட்பாயானால் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போவீங்க. அபாண்டமா சொல்லுவாங்க. மாமியார் மேல, மருமக மேல, கணவன் மேல, பிள்ளைகள் மேல, பெற்றோர்கள் மேல, எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, நண்பர்கள் மத்தியில் அபாண்டமாக எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியாது. நீங்க நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டா அவங்க சொல்லுவாங்க, நல்ல ஒரு வாகனம் வாங்கினா சொல்லுவாங்க, நல்ல ஒரு வீடு கட்டினா சொல்லுவாங்க, நீங்க நல்ல ஒரு வேலை கிடைச்சா சொல்லுவாங்க, நீங்க யாருக்கிட்ட பேசாததுனாலும் குறை சொல்லுவாங்க, நீங்க யாருக்கிட்ட பேசினா கூட குறை சொல்லுவாங்க, உங்க வேலை உண்டு, உங்க ஜோலி உண்டு, உங்க வேலை உண்டு கூட குறை சொல்லுவாங்க, உங்க வேலை உண்டு, வீடு உண்டுன்னு சொன்னாங்களும் குறை சொல்லுவாங்க, நாங்க யாரு ஜோலிக்கும் போகிறது இல்லைங்க அப்படின்னு சொன்னா கூட குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அதான் ஏதோ ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன். குறை சொல்லாத வாயும் இல்ல, கொலைக்காத நாயும் இல்ல, இந்த ரெண்டும் இல்லாம ஊரே இல்லைன்னு சொல்லி இருக்கிற வாசகத்தை கேட்டேன். நிச்சயமாகவே கொலைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் இந்த ஊர்ல இல்லாம இல்லை. பாத்துங்க, நல்லது நமக்கு. அவைகளெல்லாம் நம்ம பக்குவப்படுத்துவதற்கும், நம்மளை உருவாக்குவதற்கும், நம்ம ஊக்குவிக்குவதற்கும் வேண்டிய வார்த்தைகள் என்று நினைக்க வேண்டும், மறந்துவிடக் கூடாது. மார்க்கு புஸ்தகம் 4:24 கவனிங்க. மார்க் 4 மார்க் எழுதின சுவிசேஷம் 4:24 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறத கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். நல்ல ஒரு வார்த்தை. கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாயிருந்தால் அவன் கேட்க கடவான் என்றார்.
இப்போ கேட்கிறத கவனிக்கணும். கேட்கிறத கவனித்து என்ன பேசுறாங்க, எதுக்காக பேசுனாங்க, ஏன் பேசுனாங்க, நம்ம எதுக்கா பேசுறோம் மற்றவங்களை, எதுக்காக நாம் குறை சொல்லுகிறோம், எதுக்காக அவர்கள் மேல நாம் குற்றம் செலுத்துகிறோம். நீங்களும் கவனிக்கணும், கேட்கிறவங்களும் கவனிக்கணும் என்ன நடக்கிறது. ஆனா உடனே என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது யார் மேல ஒரு குறை சொன்ன உடனே ஆத்திரம் பொங்கி அவனை அடிக்கிறது, கொலை செய்யறது, திட்டுறது, பகைக்கிறது. இந்த வார்த்தைய டாடி சொல்லியிருப்பாரா? மம்மி சொல்லியிருப்பாங்களா? மருமக சொல்லியிருப்பாங்களா? மாமியாரி சொல்லியிருப்பாங்களா? தாய் மாமன் சொல்லியிருப்பானா? தகப்பன் சொல்லியிருப்பானா? சொந்த பந்தங்களை சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? சில பேர் சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு எதுவும் கேட்டுக்காத, கேட்டீங்கன்னாக்கா அது எதனா தெரிஞ்சான்னு நான் செத்துருவேன் என்று சொல்லி சத்தியம் கூட வாங்கிப்பாங்க. இதெல்லாம் பொய் பார்த்துங்க. ஆமா அவங்க சொன்னாங்க, நீங்க வாங்க கேட்கலாம், கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அது உண்மை. சொல்லாதீங்க அப்படின்னாக்கா அது பொய்ன்னு அர்த்தம். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் வாழ்க்கையில நான் நல்லா அனுபவிச்சிருக்கிறேன். ஆகவே யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எதை குறித்து குறை சொல்றது. ஐ டோன்ட் கேர். என்னுடைய தலைமயிருக்கு சமானம். அதனால நான் என் காலில் இருக்கிற தூசியை உதிரி போட்டு போயிட்டே இருப்பேன். காரி துப்புனா கூட தொடச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், அவங்க மேல பிசாசு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். பிசாசுக்கு எரிச்சல், கோபம், குற்றம் சாட்டணும், குறை சொல்லணும். ஓகே, டோன்ட் வரி. ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் வரி. ஏன்னா ஆண்டவர் எனக்குள்ள இருக்கு. அவர் சொல்லணும் நான் நல்லவனா கேட்டவனா. ஆண்டவருக்கு மகிமை என்று சொல்லி என்னோட வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து போயிட்டே இருக்கும். பாருங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அந்த மனோவாஞ்சையாக அந்த அத்தனைய பட்டணத்தார், அந்த பெரிய பட்டணத்தை, அத்தனைய பட்டணத்தார், பெரிய பட்டணத்தார், பெர்காம் பட்டணம், இந்த பட்டணங்கள் எல்லாம், அம்பிலியா பட்டணம், நிறைய பட்டணங்கள் இந்த அப்போஸ்தலர் பவுலானவர் சுவிசேஷ பயணங்களை போய் கடந்து போய் சந்திச்சான். அப்போ அந்த அத்தனைய பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரேயா பட்டணத்தாரு ரொம்ப அற்புதமாக பாருங்க. அப்போஸ்தலர் 17:11 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததனால தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். அந்த பெரிய பட்டணத்தாரு சொல்லப்படும் வார்த்தைகள் உண்மையா இல்லையா என்று அரசி ஆராய்ந்து பார்த்து தெசலோனிக்கே பட்டண விசுவாசிகளை விட குணசாலிகளா மாறினார்கள் பெரிய பட்டணத்தார். அந்த அளவுல சொல்லப்படும் வார்த்தையில அதுதான் சொன்னாங்க இல்லையா? கண்ணால காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தேர விசாரிப்பதும் மெய். இவங்க தேர ஆராய்ச்சியை பகுத்தறிவு செய்து அறிந்து கொண்டார்கள் சத்தியங்களை. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில நாம் நல்லது கெட்டது என்று எந்த வார்த்தையில நாம் கேட்கிறோம், யார் சொல்லுகிறாங்க? பைபிள்ல நிறைய பேர் பொய் சொன்னவங்களை பார்க்கிறோம், நிறைய பேர் போட்டு கொடுத்தவங்களையும் பார்க்கிறோம், நிறைய பேர் யூதாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, காட்டி கொடுத்தவங்களையும் பார்க்கிறோம். சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்பாயானால் கெட்டு போவாயா? எஸ். நிறைய பேர் அப்படி கேட்டு பொய்யில வார்த்தைகளை கேட்டு குடும்பங்கள் பிரிஞ்சது உண்டு, சபைகள் பிரிஞ்சது உண்டு, வாழ்க்கை பிரிஞ்சது உண்டு, நண்பர்கள் பிரிஞ்சது உண்டு, வேலை பிரிஞ்சது உண்டு, அந்த பிசினஸ் பிரிஞ்சது உண்டு, அவங்க ஊரே ரெண்டா பிரிஞ்சு நாசமா போனது உண்டு. சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்பாயானால் கெட்டு போவாயா? சொல்லப்படும் வார்த்தையை கேட்டால் கெட்டு போவாயா? நல்ல வார்த்தைகளை சொன்னால் கேளு, கெட்ட வார்த்தை சொன்னா கேட்காது. ஆகையினாலதான் நியாயஸ்தானத்தில் கூட பாருங்க, 2 விதமான அந்த அனிமல்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த குரங்கு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும், ஒன்று வந்து காதை மூடிக்கிட்டு இருக்கும், ஒன்று வாயை மூடிக்கிட்டு இருக்கும். பார்க்காத, கெட்டதை பார்க்காத, கெட்டதை கேட்காத, கெட்ட வார்த்தை பேசாத. இட் இஸ் ஒண்டர்ஃபுல். ஒரு பாடம், மிருகம் மனிதனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. மனிதன் என்னத்தை கற்றுக் கொடுத்தான் மிருகங்களுக்கு? அதுவும் ஒரு பாடம் வரும். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்களை நீங்க கவனித்து பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்கள். ஆதாம் ஏவாள் இருவரும் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வைத்து அற்புதமாக வேலை கொடுத்தார்.
பிதாவாகி தேவன் பூமியின் மண்ணினால மனுஷனை உருவாக்கி அவன் நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். ஆதியாகமம் 2:7 15-16 வாசிக்கிறோம். கிழக்குல ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி 4 நதிகள் ஓட செய்து அவைகளுக்கு பெயர்களை வைத்து ஏதேன் தோட்டத்துக்கு ஏதேன் என்று பெயர் வைத்து அந்த தோட்டத்துல பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் மனிதனை. அந்த தோட்டத்துக்குள்ள பிசாசு நுழைந்து இப்ப ஏவாளோடு கூட பேசுகிற அந்த 3ஆம் அதிகாரத்துல கவனிக்கிறோம். சர்ப்பமானது எல்லா மிருகங்களும் தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் எல்லாவற்றையும் கனியை சாப்பிடலாமா? ஆமா, எல்லா கனியை நாங்கள் புசிக்கலாம், தின்னலாம், நாங்கள் சந்தோஷமா இருக்கலாம், எங்கள் தேவனாய் கர்த்தர் சொன்னார். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நாங்கள் தொடக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படியா? இப்போதான் ஆரம்பிக்கிறான். தொடக்கூடாதுன்னு சொன்னாரா? புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? அப்படியா? நீங்க அதை புசித்து பாருங்க, நீங்க தேவர்களை போல இருப்பீங்க. அதை நீங்க புசித்து பாருங்க, உங்க கண்கள் திறக்கப்படும். நன்மை தீமை அறியத்தக்க அறிவு உங்களுக்கு உண்டாகும். இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட உடனே அவன் சொல்றது ஆவிக்குரிய ஜீவித்தில் எல்லாமே போயிடும். சரீரத்து குறித்து சொல்லவில்லை. செத்துருவாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க செத்துருவீங்கன்னு சொன்னாரு, நீங்க சாக மாட்டீங்கன்னு சொல்றான். பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. அற்புதமான சந்தர்ப்பத்தை அந்த அம்மா நழுவி விட்டாங்க. போடா சாத்தான் என்று சொல்லி துரத்தாம சொல்றாங்க. பாருங்க, ஆதாம் அந்த இடத்துல இல்ல, ஏவாள் சொல்றாங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவது, நீங்க புசிக்க நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள். நீங்க சாவதில்லை, கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து கொள்வீங்க, தேவர்களை போல இருப்பீங்க. 4 வார்த்தைகளை சொன்ன உடனே இந்த அம்மா சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்டு கெட்டு போனாங்க. அவர்களும் கெட்டு போனாங்க, கணவனும் கெட்டு போனார், உலகமே கெட்டு போனது. இன்னைக்கு நிறைய பொய்யை தான் விரும்புறான். நல்ல பொய்க்கு நல்லா மவுஸ் உண்டு. பொய் பேசினா அவங்கள சமுதாயத்தில், இந்த உலகத்துல பொய் பேசினா சமுதாயத்தில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆனா உண்மை பேசினா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. என் வாழ்க்கையில் பொய் என்று வராது, உண்மைதான். ஆனாலும் இந்த உலகம் என்னை பகைத்து கொண்டே இருக்கும். இட் இஸ் நாட், டோன்ட் வரி, வெறியா வாழ்வேன் நான் ஆண்டவருக்காக, வைராக்கியமாக. உண்மை உத்தவமா இருக்கலாம், நம்ம பாதையில நம்ம போயிட்டே இருப்போம். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர். ஆகவே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13-14 ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டாள். ஏனென்றால் சொல்லாத வார்த்தைகளெல்லாம் கேட்டாங்க, கேட்காத வார்த்தைகளெல்லாம் கூட கேட்டாங்க, சொல்லாத வார்த்தைகளெல்லாம் கேட்டாங்க, பாவத்துக்குள்ளானாங்க, தேவனை இழந்தாங்க, பிரசன்னத்தை இழந்தாங்க, ஆவிக்குரிய ஜீவத்தில் செத்தாங்க, துரத்தப்பட்டாங்க ஆண்டவரை விட்டு. நீங்க கூட குடும்பங்களில் கோல் வைப்பதற்கு இருப்பாங்க சில பேர். ஒரு டைமு பக்கத்து எதிர் வீட்டுக்காரன் ரொம்ப நல்லா இருப்பான, கணவன் மனைவி குடும்பம் சந்தோஷமா இருப்பாங்களாம். பாருங்க, இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும்னு எதிர் வீட்டுக்காரன் ரொம்ப காலமா எதிர்பார்த்து வந்திருக்கிறான். திடீர்னு அந்த எதிர் வீட்டுக்காரு அந்த ஐயா எஜமான் பேப்பர் படிச்சு கொண்டு இருக்கிறான். மனைவி அடுப்பை பற்ற வச்சுட்டு அரிசியில நெல் பொறுக்கிட்டு கிளீன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஓடி போய் காதில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஓடிட்டான். ஒரே ஓடிட்டான். கணவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கூப்பிட்டாரு மனைவி, என்னம்மா சொன்னான்? யாருக்கிட்ட சொல்லாதேன்னு சொன்னாரு. அப்படியா? யாருக்கிட்ட சொல்லாதுன்னு சொன்னான்? என்ன சொன்னான்? அதான் யாருக்கிட்ட சொல்லாதுன்னு சொன்னான். ஏன்? நான் கணவன்டி, என்கிட்ட சொல்லிடு. இல்லைங்க, எதுவுமே சொல்லலை அவரு, யாருக்கிட்ட சொல்லாதுன்னு சொன்னாரு. அந்த கூறுகட்ட குக்கர் என்ன சொல்லிட்டுக்கிறான், ஒரே ஒரு வார்த்தை அவர் காதில் போய் யாருக்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டி. அந்த பெண்மணி சொன்ன ஒரு வார்த்தை கணவன் நம்பவே மாட்டேங்கிறான். நான் வீட்டுக்காரன், என்கிட்ட சொல்லு, அதாங்க யாருக்கிட்ட சொல்லாதுன்னு சொன்னார் அந்த வார்த்தை. அப்படியே பெரிய சண்டாயி குழப்பமாயி குடும்பமே 2ஆ பிரிஞ்சு சண்டை அடிதடி. ஒரே ஒரு வார்த்தை தான், யாருக்கிட்ட சொல்லாத. இன்னைக்கு நிறைய பேர் குடும்பங்களை தான் சொல்லாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி
அதே குடும்பங்களை ரெண்டா கொலைப்பொடி பண்ணி பிரிக்கிற குடும்பம் சாத்தானே. அந்த சாத்தானை துரத்தணும் வீட்டை விட்டு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ளணும். சொல்லாத வார்த்தைகளை கேட்கிறதும் கேட்காத வார்த்தைகளை சொல்றதும் குடும்பங்களை பிரிக்கிறதும் மிக தப்பு என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை பாருங்களேன். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை பாருங்களேன். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம். அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளவாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோடும் களவாயாக, தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாத இருப்பாயாக, வழக்கில் நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாத இருப்பாயாக. ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அபாண்டமான சொல்லை ஏற்காத, கேட்காத, அமைதியா இரு. அதனால்தான் பிரசங்க 7:21 வாசித்து சொல்லப்படும் வார்த்தைகளை நீ கேட்பாயானால் தேசமாக தண்டனைக்குள்ளாகும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 16 கூட பாருங்களேன். பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாக. 10 கட்டளைகள் ஒன்று தேவன் பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாக என்று சொல்லி வச்சிருக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்களேன். நீதிமொழிகள் 10:18. நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிக்கேடன். இன்னும் பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிக்கேடன். புறங்கோரி திரிந்து கொண்டே இருப்பான் ஜனத்துல. குறை சொல்றதா அவனுடைய வேலை, குற்றம் சொல்றதா அவனுடைய வேலை, குற்றம் கண்டுபிடிக்கிறதா அவனுடைய வேலை. இவனுங்களெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவன். என்னாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல 12 பேர் வேவுக்காரர்கள் அனுப்புகிறார். அதே என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துல அவர்கள் செய்தியை கொண்டு வருகிறார்கள். அந்த 12 பேர் கானான் தேசத்தை போய் சுத்தி பார்த்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல செய்தியை சொல்றாங்க. 10 பேர் துர்ச்செய்தி சொல்றான், 2 பேர் நற்செய்தி சொல்றாங்க. இந்த 2 பேர் நற்செய்தி சொல்றாங்க, யாரும் கேட்க மாட்டாங்கிறான். நம்ம போலாம் கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளுவோம், அங்க இருக்கிற ராட்சதர்கள் வெட்டிகிளிகளை போல இருக்கிறாங்க, ஜெயிக்கலாம், கத்த நம்ம கூட இருக்கிறாங்க 2 பேர் சொல்றாங்க, காலேபும் யோசுவாவும். ஆனா 10 பேரு ஐயோ நாங்க வரமாட்டோம் என்று சொல்லி இந்த என்னாகமம் 13ஆம் அதிகார கடைசி 33ஆம் வசனத்துல பாருங்க வார்த்தை சொல்லப்படுகிறது. சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் ஜனங்கள் ஆயறாங்க, கத்துறாங்க, கதறாங்க, ஓன்னு குறை சொல்றாங்க, முறுமுறுக்கிறாங்க, தேவனுக்கே கோபத்தை உண்டாக்கிட்டாங்க. அநேக குடும்பங்களில் பாருங்க போய் பேசிட்டாங்களாம், அதை அடக்கிறதுக்கு உண்மைன்னு தெரிஞ்சு போச்சேன்னா அப்படியே அல்லல பொல்லல எகிரி எகிரி குதிச்சு ஓடும், சத்தம் போடுவாங்க பாருங்க. அவங்க தான் உண்மை வந்துரு போகுதுன்னு பயங்கரம். ஐயோ போய் பேசிட்டுமே, எப்படி எப்படி மறைக்கிறது? அமைதியா இருந்து சாரின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அன்னிலிருந்து அதே அளவாட்டு இல்லையா, அதே பழக்கம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த அப்சலோம் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதை துரத்தும் பொழுது, அந்த காட்டுல எல்லாம் பகுதியை இருக்கும் பொழுது, அப்போ சவுலுடைய பேரன் மேவிபோசேத் இருக்கிறான். அதுக்கு அடுத்தது அவங்களுடைய வீட்டு வேலைக்காரனாகிய சீபா இருக்கிறாங்க. இந்த சீபா என்பவன் கொஞ்சம் நல்ல தின்பண்டங்களெல்லாம் எடுத்து இந்த தாவீதாண்ட போயிட்டு குறை சொல்றான். எங்கப்பா அவன் எஜமானன்னு சொன்ன, என் எஜமானு வரல, நீ போடான்னு சொல்லிட்டான், ஆகினால நான் வந்தேன் என் ஆண்டவனை தேடிக்கிட்டு, இந்தா சாப்பாடு, இந்தா திராட்சை ரசம், இந்தா பால் கட்டிங்க, இந்த ஆகாரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சந்தோஷப்படுத்திட்டான் தாவீது உடனே சொன்னார், சவுலுக்கு இருக்கிற ஆஸ்தியெல்லாம் உனக்கு தான், போடா ஆன்னு சொல்லி போட்டான். சில காலம் ஆனது, ஜெயம் வந்தது, வீடு திரும்பி வராரு. அப்பொழுது மேவிபோசேத் அருமையாக ரொம்ப அற்புதமான ஒரு பிள்ளை. அது தாவீதினுடைய ஃப்ரெண்டு ஜோனாத்தான், அவனுடைய மகன், அவனுடைய உயிர் நண்பன் மகன் மேவிபோசேத் எதிர்கொண்டு வரான். தாவீது பார்த்த உடனே வணங்கி,
ஏன்னா மேவி போசத்து நான் காட்டுக்குள்ள போகும்பொழுது எனக்கு எதுவும் எதிர்பட்டு வரல, எனக்கு நல்ல செய்தி சொல்ல, ஒரு தண்ணீர் கொண்டாடல, ஒரு ஒரு ஜூஸ் கொண்டாடல, ஏதோ ஒன்று கொண்டாந்து கொடுத்து எனக்கு ஆகாரம் கொடுத்து என்னை விசாரிக்கல. நான் ஆண்டவனே, நான் கால் முடுவேன், உங்களுக்கு தெரியும், நான் ஏந்து வர முடியாது, கழுதைங்க மேல சேனம் வைத்து ஆகாரம் வைத்து போயிட்டு தாவீதை சந்திச்சுட்டு வரலான்னு என் வேலைக்காரனுக்கு சொன்னேன். அவன் தான் என்ன என்கிட்ட சொல்லாம என்னை தடுதல் பண்ணிவிட்டு தடை பண்ணிட்டு என்னை நிப்பாட்டிட்டு அவனே வந்துட்டான். எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டான். நீங்க என்னைக்கு வீட்டை விட்டு போனீங்களோ, நீங்க சுகமா வீடு திரும்பி வரணும்னு அன்னிலிருந்து நான் தலை குளிக்கல, சவரம் பண்ணல, துணி மாத்தல, என் வேஷத்தை பாரு, பிச்சைக்காரனை விட கேவலமா இருக்கிறேன் அழறான். அதை கண்ட ராஜாவுக்கு கொஞ்சம் கோபமும் வருகிறது, இரக்கமும் வருகிறது. சீபா பொய் சொன்ன வார்த்தைகளை நினைத்து. ஆகவே இந்த 2 சாமுவேல் 16 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள், 2 சாமுவேல் 19 அதிகாரம் 24 முதல் 30 வசனங்கள், 2 சாமுவேல் 16 அதிகாரம் 1 முதல் 4 வசனம், 2 சாமுவேல் 19 24 முதல் 30 வசனங்கள் மேவி போசத்து குட் நியூஸோடு வருகிறத பார்க்கிறோம். சரி ஆச்சு, நீங்க போங்க, உங்களுடைய காரியத்தை நான் விசாரிக்கிற நாட்கள் வரும் என்று தாவீது அனுப்புகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பொல்லாத வார்த்தைகளை சொல்லி, பொய்களை சொல்லி, நமக்கு விரோதமாக கலகம் மூட்டுகிற குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் உண்டு, எத்தனை மனிதர்கள் உண்டு. உங்க கூடவே இருப்பான். நம்ம இஸ்லாமியர்களுடைய வார்த்தையில சொல்லுவாங்க, துஸ்மான் எங்க இருக்கிறான்னாக்க பக்கில்ல இருக்கிறானா, அதாவது அக்கலத்திலே இருக்கிறானா. அவங்க சொல்லுவாங்க நம்ம இஸ்லாமியர்கள், கிதர் 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 तुम क्या दुश्मन क्या बक्कल क्या हिंदी मालूम नहीं है, பட் அந்த வார்த்தைகள் துஸ்மான் பக்கல்ல இருப்பானா, பக்கத்திலே இருப்பானா பாருங்க. பக்கத்துல தானே பரவாயில்ல, அக்கலத்துல இருக்கிறான்னு சொன்னா இவ்வளோ ஒரு வார்த்தை பாருங்க. அந்த வாசகம் ரொம்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளை. நம்முடைய வாழ்க்கையில துன்மார்க்கத்துக்கு விலைக்கு பொல்லாத வார்த்தைகளை நாம் கேட்காமல் நல்ல வார்த்தைகளை கேட்டு அது நல்லதா கெட்டதான்னு விசாரிச்சு கொஞ்சம் பொறுமையா இருந்து அதுக்கு அடுத்தது நாம் விசாரிச்சு நடத்தினோம்னா நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்கும், நாம் நல்லா இருப்போம், நம்ம சபை நல்லா இருக்கும், நம்ம தேசம் நல்லா இருக்கும், நம்ம உறவுகள் நல்லா இருக்கும், நம்ம நண்பர்கள் நல்லா இருப்பாங்க என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 11, 12 ஆகிய வசனங்கள், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யா சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தின் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் நிமித்தமாக அநேகர் பகைப்பாங்க, ஆண்டவர் நிமித்தமாக நம்ம தூசிப்பாங்க, நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, துன்பப்படுத்துவாங்க. ஆனா நம் பாக்கியவான்களா இருப்போம். என்னன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான். தேவன் நம்மளை நேசிக்கிறதுனால நம்மளை பகைப்பாங்களாம் பாருங்க, முகாந்தாரம் இல்லாமல். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25, யோவான் 15:25, முகாந்தாரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்துச்சு. ஏனென்றால் முகாந்தரம் இல்லாம நம்ம இந்த உலகம் பகைக்கும். 19ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள், உங்களை பகைப்பதற்கு முன்னதாக என்னை பகைத்தது என்று 1 யோவான்ல கூட வாசிக்கும். எனவே கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில சொல்லப்படும் வார்த்தைகளை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது என்றால், ஆத்திரப்பட்டு திட்டத்தை எடுக்கக்கூடாது, ஆத்திரப்பட்டு தீர்மானம் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருந்து கவனித்து விசாரித்து நல்லதா கெட்டதா என்று தீர விசாரிக்கும் போதுதான் ஒரு தீர்வு வரும் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. ஆகவே என் கருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்டால் கெட்டு போவாயா? நல்ல அற்புதமான ஒரு சம்பவத்தை, அற்புதமான ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். எனவே கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்களுக்கு கூட நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள அந்த தலைப்பின் மூலமாக ஆண்டவர் சந்திக்க உதவி செய்வாராக. ஆண்டவர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். God bless you all. God bless you.